வணக்கம் மக்களே. விப்ரோ நிறுவனம் மிகப்பெரிய 5000 கோடிக்கு மதிப்பிலான பைபேக் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். முக்கியமாக ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு இதில் பெனிஃபிட் இருக்கா, முந்தைய பைபேக் ஹிஸ்ட்ரியெல்லாம் என்ன சொல்லுது, நீங்கள் அப்ளை பண்ணலாமா வேண்டாமா போன்ற விஷயங்களை வந்து நம்ம ஷார்ட்டாக குயிக்காக வந்து பார்க்க போகிறோம். இப்போது முக்கிய விவரங்களாக வந்து பார்ப்போம். பைபேக் ப்ரைஸ் வந்து பார்ப்போம். ஒரு பங்கிற்கு ரூ. 250 என்று நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. இது தற்போது மார்க்கெட் ப்ரைஸோட கம்பேர் பண்ணும்போது 20% மேலே ஹை ப்ரீமியம் கொடுத்து அவங்க வாங்க தயாராக இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ இதில் டோட்டல் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 15000 கோடி, அதாவது கிட்டத்தட்ட 60 கோடி ஷேர்ஸை வந்து அவங்க திரும்ப பெறாங்க. இப்போது இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். இதுக்கு எலிஜிபிலிட்டிக்கு மெயின் ரெக்கார்ட் டேட் முக்கியம். ஸோ ஜூன் 5, 2026 அன்னைக்கு வந்து உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் விப்ரோ ஷேர்ஸை நீங்கள் வச்சுருந்தா மட்டும்தான் இந்த பைபேக்கில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு என்ன பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். செபியோட விதிகளின்படி 2 லட்சத்துக்கு குறைவான முதலீடு செஞ்சிருக்கக்கூடிய ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு பைபேக்கில் வந்து 15% வந்து ரிசர்வேஷன், அதாவது ஒதுக்கீடு பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செபியோட ரூல்ஸ் வந்து சொல்லுது. ஸோ இதனால் ஜூன் 5 நிலவரப்படி வந்து உங்கள் கணக்கில் வந்து விப்ரோட பங்குகளின் மொத்த மதிப்பு 2 லட்சத்துக்குள்ளே இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நீங்கள் ரீட்டைல் கேட்டகரியில் வருவீங்க. ஸோ அதன் மூலமாக வந்து உங்களுக்கு பைபேக்கில் அக்செப்டன்ஸ் ரேஷியோ வந்து ஹையாக இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். பைபேக்கில் மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய விஷயம் வந்து அக்செப்டன்ஸ் ரேஷியோ. இது அக்செப்டன்ஸ் ரேஷியோங்கிறனா என்ன, ஏற்பு விகிதம் சொல்லுவாங்க. நீங்கள் கொடுக்கும் பங்குகளில் எத்தனை பங்குகளை கம்பெனி வந்து திரும்பி வாங்கி கொள்கிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து அக்செப்டன்ஸ் ரேஷியோ, ஏற்பு விகிதம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு பைபேக்கில் அக்செப்டன்ஸ் ரேஷியோ 70% இருக்குதுன்னா நீங்கள் 100 பங்குகளை வந்து ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அதில் வந்து பைபேக்கில் 100 பங்குகளை வந்து நீங்கள் விற்கிறதுக்காக நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா அக்செப்டன்ஸ் ரேஷியோ 70% இருக்கும்போது அப்போது உங்களோட 70 பங்குகளை வந்து அவங்க $250 விகிதம் கொடுத்து வாங்கிக்குவாங்க. மீதி இருக்கிற 30 பங்குகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டுக்கு அகைன் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஸோ 70 பங்குகளை மட்டும்தான் வந்து அந்த நிறுவனம் பைபேக்கில் உங்கள்கிட்ட வந்து வாங்கிக்குவாங்க. ஸோ இது எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுருக்கமாக சொல்லணும்னா எல்லாருமே வந்து பைபேக்குக்காக அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அப்போ குறிப்பிட்ட சதவீதத்தை மட்டும்தான் கம்பெனி எல்லாத்திட்டிருந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியும். அப்படிங்கிறனால இந்த அக்செப்டன்ஸ் ரேஷியோ வந்து யூஸ் பண்ணுறாங்க. கடந்த காலங்களில் இந்த விப்ரோவோட பைபேக் ஹிஸ்ட்ரி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதோட அக்செப்டன்ஸ் ரேஷியோ எப்படி இருந்துச்சு, ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்குலாம் பெனிஃபிட்டாக இருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதில் ரீசெண்டாக வந்து ஆன பைபேக் வந்து 2023 ஆன பைபேக் தான். அப்போது 77.4% ஷேர்ஸை வந்து ஏற்றுக்கிட்டாங்க, திரும்ப வாங்கிக்கிட்டாங்க. ஸோ இது இந்த விப்ரோ ஹிஸ்ட்ரியிலே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ரீசெண்ட் டைம்ஸில் வந்து அதிகமான பைபேக்காக இருந்துச்சு. ஸோ 2020 வந்து பார்த்தீங்கன்னா 33%, 2019 50%, 2017 பைபேக்லேயும் வந்து 50% இருந்துச்சு. ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பார்க்கும்போது 77.4% வந்து அக்செப்டன்ஸ் ரேஷியோ 2023. ஸோ தற்போது மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 45 to 60% வரைக்கும் அக்செப்டன்ஸ் ரேஷியோ இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லப்படுறதுனால ஸோ இந்த பைபேக் வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆஃபராக தான் இருக்க போகுது. இது எல்லாமே பாசிட்டிவாக தான் இருந்துச்சு. ஆனால் கண்டிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் சிலது இருக்குது. அதில் முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ரூல்ஸ். ஏப்ரல் 1, 2026 முதல் வந்து பார்த்தீங்கன்னா புதிய வரி விதிப்பு வந்து அமலுக்கு வந்துச்சு. அதில் பைபேக்கு வந்து கேபிட்டல் கெயின்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக வந்து நீங்கள் ஹோல்டிங் காலத்தை பொறுத்து, அதாவது நீங்கள் ஷார்ட் டேர்ம் ஹோல்டிங் பண்ணியிருந்தீங்களா, லாங் டேர்மில் அந்த ஷேர்ஸை ஹோல்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறதுக்கு பொறுத்து நீங்கள் ஷார்ட் டேர்ம் கெயின் அல்லது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஷார்ட் டேர்மில் வச்சுருந்தீங்கன்னா 20%, லாங் டேர்மில் ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா 12.5% வந்து உங்களோட லாபத்தில் நீங்கள் டேக்ஸாக கட்ட வேண்டியது வந்து வரும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் நோட் பண்ணணும். ஸோ அக்செப்டன்ஸ் ரேஷியோ வந்து ரொம்ப முக்கியம். சப்போஸ் நீங்கள் வந்து நல்லா 20%க்கு மேலே நம்மளுக்கு ஷார்ட் டேர்மில் கெயின்ஸ் கிடைக்குங்கிறனால நிறைய பேர் வந்து இந்த பைபேக்கில் வந்து தற்போது ஷேர்ஸை வாங்குவாங்க. ஏன்னா ஜூன் 5 தான் வந்து ரெக்கார்ட் டேட். ஸோ அந்த பிளானில் இருக்கிறவங்களுக்கு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ஸோ நீங்கள் சந்தையில் வந்து ஒரு 205, 210 ரூபா ரேஞ்சில் வந்து வாங்கி 250 கொடுத்தா நமக்கு ஷார்ட் டைமில் நல்ல கெயின் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கலாம். அப்போது இந்த அக்செப்டன்ஸ் ரேஷியோ குறைவாக இருக்கும்போது ஒரு 40% தான் இருக்குது அக்செப்டன்ஸ் ரேஷியோனா, நீங்கள் வாங்கின ஷேர்ஸில் 40% ஷேர்ஸ் தான் உங்களால் விற்க முடியும். மீதி இருக்கிற 60% ஷேர்ஸை வந்து நீங்கள் நார்மலாக தான் வந்து செல் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டைம் பீரியடில் வந்து அந்த பங்குகளோட விலை வந்து டவுன் ஆச்சுன்னா உங்களுக்கு அதில் லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸும் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இந்த 2 விஷயங்களை வந்து கண்டிப்பாக நோட் பண்ணிவிட்டு இந்த பைபேக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுங்கள். இது குயிக்காக எப்படி இது அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ நீங்கள் உங்களோட ட்ரேடிங் ஆப்பில் போயிட்டு, அவங்களோட ப்ரோக்கர் ஆப்பில் போயிட்டு ஜெரோதா, க்ரோ, ஆஞ்சல் ஒன் எதாக இருந்தாலும் சரி, அதில் ப்ரொஃபைல் அல்லது கன்சோலில் வந்து பார்த்தீங்கன்னா கார்பரேட் ஆக்ஷன்ஸ் அல்லது பைபேக்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இவங்க என்னைக்கு இந்த பைபேக் ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லிட்டு விப்ரோ அவங்களோட அஃபிஷியல் சைட்டில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க.
ஒன்ஸ் அதை ஓப்பன் ஆச்சுன்னா நீங்கள் அந்த பைபேக்ஸோட போய் பார்க்கும்போது விப்ரோவோட ஷேர்ஸ் வந்து அங்கே இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிறதுல எத்தனை குவான்டிட்டி வந்து அந்த பைபேக்கில் விற்பனைக்கு பண்ணுறதுக்கு தயாராகிக்குன்னு சொல்லிட்டு குவான்டிட்டி கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள். ஒன்ஸ் அந்த பைபேக் எடுத்த பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்டன்ஸ் ரேஷியோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ அதில் எடுத்த பங்குகளுக்கு விலை வந்து பார்த்தீங்கன்னா 250 ரூபா நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதுக்கான அமௌண்ட் வந்து டேரெக்டாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகிரும். ஸோ மீதி இருக்கக்கூடிய பங்குகள் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கப்படாத பங்குகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எகைன் உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஸோ இது வந்து சிம்பிளான ப்ராசஸ் தான். ஸோ இது ஓவராலாக பெனிஃபிட்டாக இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டால் ஷார்ட் டேர்மில் நல்ல ஒரு கெயின் கிடைக்கக்கூடிய ஒரு பைபேக்காக தான் இது இருக்குது. பட் அக்செப்டன்ஸ் ரேஷியோ எவ்வளோ இருக்க போகுதுங்கிறதா வந்து முக்கியம். ஸோ அதை பொறுத்து தான் வந்து இது நல்லா லாபமாக இல்லையான்னு சொல்லிட்டு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நீங்கள் விப்ரோவோட ஷேர்ஸை எத்தனை ஷேர்ஸ் ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, எவ்வளோ ஷேர்ஸை வந்து விற்கலான்ட்டு இருக்கீங்க போன்ற விஷயங்களை வந்து கமெண்டில் தெரிவிங்க. இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.